Taste the Daily. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என அண்ணா ஆரம்பித்த திமுக கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் என்று மாறியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். சென்னை ஜாபர்கான்பேட்டையில் தேமுதிகவின் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கள்ளச்சாராயம், டாஸ்மாக், கஞ்சா என தமிழ்நாடு போதை நாடாக மாறியுள்ளது என விமர்சனம் செய்தார். மேலும் பேசிய அவர், வெள்ளையனே வெளியேறு என்று கூறி கொள்ளையன் கையில் ஆட்சியை வழங்கியுள்ளார்கள் எனவும், கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் திமுகவை கடுமையாக சாடினார். இவ்விழாவில் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னாரு அண்ணா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு திமுக அதே காலிய நானும் சொல்றேன். கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க, காவேரிய விட்டு கொடுத்துட்டாங்க, கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஜட்ஜி சொல்றார், கருணை தொகையை உடனடியாக தர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளித்திருக்கார். அந்த நீதிபதிக்கு தேமுதிக சார்பாக நம்மளுடைய வணக்கங்களை நாம தெரிவிச்சுக்கிறோம். அதனால கடமை கண்ணியம் கட்டுப்பாடை விட்டுட்டு இன்னைக்கு கள்ளச்சாராயத்தையும் காவேரியையும் கச்சத்தீவையும் விட்டு கொடுத்ததுதான் இந்த திமுகவினுடைய பெருமையை ஒழிய வேற இங்க சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பன்றி இறைச்சி, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் ஆகியவை இருந்தது உண்மைதான் என்று ஆந்திர மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் கூறியுள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக விமானம் மூலம் ரேணிகுண்டா வந்தடைந்த நாரா லோகேஷ் விமான நிலையத்திற்கு வெளியே செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திருப்பதியின் புனிதத்தை கெடுத்து பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையே பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார் என்றும் தெரிவித்தார்.